Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேரட் அல்வா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்ல நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கார்னிஷிங் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா விரும்பி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். அதாவது பாத்திரம் ரொம்ப நல்ல கனமா இருந்தது அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வேலை சீக்கிரமா ஆகும். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்குங்க. முந்திரியும் நம்ம இதே நெய்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்ல நம்ம எடுத்து நான் கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெய் இருக்கிறது இல்லையா, இதே பாத்திரத்துல இப்போ நம்ம கேரட்டையும் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 கேரட் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கோங்க. 3 கேரட் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா இப்போ நெய்யிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா நெய்யில நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு நெய்ல நல்லா வதங்கிடுச்சு. ஏன் கனமான பாத்திரம் அப்படின்னா நம்ம கேரட் சீக்கிரமா குக் ஆயிடும். நம்ம குக்கர்ல போட்டீங்க அப்படின்னா இன்னும் சட்னி சீக்கிரமா ரெடி ஆயிடும். பட் அது ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம இதுல செஞ்சா இது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்குங்க. பால் எடுத்து இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பால்லே இப்போ இந்த கேரட் நல்லா குக் ஆகட்டும். பால்லே நமக்கு குக் ஆகும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு கலரே கேரட் கலரே நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னு அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இப்போ உப்பு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணும் போது அது நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி சுகர் நான் 1/2 கப் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கேரட்லேயும் சுகர் இருக்கும். ஸோ அதனால் சுகர் பார்த்து போட்டுக்குங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா கரெக்டாக இருந்தது. சுகர் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப விரும்பி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி தண்ணி விட மாதிரி ஆகும். இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி எல்லாத்தையும் இப்போ இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாவு ஒரு அந்த சக்கரை பாவு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பாருங்கள் இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதை அப்படியே ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் சுற்றி வற்றி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டோம்னா அந்த லாஸ்ட் நம்ம இறக்கும் போது ஒரு வாட்டி நெய் விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ கூட நீங்கள் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அது அந்த நெய்லேயும் அந்த பால்லையும் குக் ஆகும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல, அப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஃபுட் கலர் ஆட் பண்ணால் சில பேருக்கு வந்து பிடிக்கும், பார்க்கவே கலரிஷாக நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ நமக்கு கேரட் அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், கார்னிஷிங்காக நீங்கள் வந்து மேலே வந்து பாதாம் அந்த மாதிரி பிஸ்தா எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்னிஷிங் மேலே பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.